இன்றைக்கி நம்ம ஒரு பாரம்பரியமான தீபாவளி ஸ்வீட் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் முந்திரி கொத்து. இது வந்து சவுத்து தமிழ்நாட்டில் வந்து ஃபேமஸ்ஸு. அதாவது நாகர்கோவில், தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த பக்கம் வந்து எங்கள் காலத்தில் இதை நாங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இப்போ இருக்கான்னு கூட தெரியாது. அதை நான் இப்போ செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் ஒவ்வொரு தீபாவளிக்கும் இது செய்வாங்க. இப்போ நான் அதை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை பயிறு, தேங்காய், மண்டபெல்லம், ஏலக்காய். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு கப் பச்சை பயிரை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கலர் மாறணும், அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்துக்கலாம். நான் இப்போ தான் போட்டிருக்கேன், வறுத்துட்டு காட்டுறேன். நான் நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு, நல்லா ப்ரௌன் கலராக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை பிளேட்டுக்கு மாற்றி ஆற வைக்கணும். இது நல்லா ஆறட்டும். சட்டி வச்சு நம்ம துருவி வச்ச தேங்காயை போட்டு இதுவும் அந்த தண்ணி பதம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா இதுவுமே கலர் மாதிரி வரணும், அந்த அளவுக்கு வறுக்கணும். பாருங்கள், தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு, உதிரி உதிரியாக வந்துருச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். இதை நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். தேங்காயை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டு வந்திருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு கெடாமையும் இருக்கும். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு பவுடர் பண்ணணும். நல்லா பவுடர் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் குறன்னு இருக்கணும். பவுடர் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு குறன்னு இருக்கணும், நைஸாக இருக்கக்கூடாது. இதை நம்ம இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அது கூட நம்ம வறுத்து வச்ச தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெள்ளைப்பாவை எடுத்துக்கலாம். வெல்லம் போட்டேன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து கம்பிப்பதம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சும்மா வெல்லம் கரைஞ்சி அந்த டஸ்ட்டு வடிகட்டுறதுக்காக தான் நம்ம இதை போடுறோம். இது அப்படியே கொதித்து வரட்டும், வடிகட்டி நம்ம அதில் பாருங்கள், வெல்லம் கரைஞ்சிடுச்சு, ஒரு கொதி வருது. ஒரு 2 நிமிஷம் வச்சு நம்ம இறக்கி அதில் ஊற்றிடலாம். வாசனைக்கு நான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அதையும் கலந்துக்கலாம் நல்லா. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளைப்பாகை எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுவோம். ஒட்டும், அதனால் நான் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் தடவிக்கிறேன் கையில். 2 பக்கமும் தடவிட்டு நம்ம இதை உருண்டை பிடிக்கலாம். இன்னும் கூட சின்னதாக போட்டுக்கலாம். நம்ம 3 சேர்த்து இதை நம்ம பொரிக்கணும். அதனால் கொஞ்சம் சின்ன உருண்டையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி உருண்டை பிடிச்சி இப்படி தட்டில் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். இது வந்து அப்படி ஒரு 3/4 மணி நேரம் அப்படி வச்சுருக்கணும். வச்சோம்னா நல்லா இந்த உருண்டை இப்போ பாருங்கள் இப்படி மெதுன்னு இருக்கா. அது நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்க்கும்போது நல்லா கடக்குன்னு இருக்கும், நல்லா கட்டியாக இருக்கும். அப்படி வச்சு போட்டால் தான் எண்ணெயில் பிரியாமல் வரும். அதனால் இதை அப்படியே நம்ம 3/4 மணி நேரம் அப்படி வச்சிடலாம். நம்ம அப்புறமா பார்க்கலாம். மேல் மாவு கலந்துக்கலாம். நான் 1/2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், கடை மாவு தான் எடுத்திருக்கேன் நான். அது கூட ஒரு ஸ்பூன் மைதா மாவு கலந்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு,
1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கலந்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு. இது எப்படி 3 முக்கி போடணும். போட்டு பார்க்கலாம். தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னொரு தடவை பச்சரிசி மாவு சேர்த்து போட்டுக்கலாம். கை பார்த்து போடுங்க. இப்படி 3 பச்சரிசி மாவில் போட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில் போடணும். போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. மாவு வந்து கட்டியாக இருந்தால் தான் நல்லா வரும். பச்சரிசி மாவு வந்து கட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. இது சீக்கிரமே வெந்துடும். ஒரு சைடு வெந்தோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த பக்கம் வேகட்டும். பாருங்கள், சூப்பரான முந்திரி கொத்து ரெடி ஆயிடுச்சு. மேலே நல்லா கடக்குன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இப்படி தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இப்போ என் பொண்ணுக்கு கொடுக்க போகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தீபாவளி அன்னைக்கு கூட நீங்கள் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம். சாமிக்கு வந்து படைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு தீபாவளி பலகாரம் செஞ்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.